என்னங்க இது, யானைக்கு பட்டை போடுறதா நாமம் போடுறதான்னு பேசிட்டு இருக்கா சட்டசபையில. அவ ஆத்துல உதயநிதி தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையா வரணும்னு சொன்னான். சரி, ரொம்ப நன்னா இருக்கு பேசினா. இந்த வாழ்த்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன், ஒரே ஒரு வரி. சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிற் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனுறும் திலகமுமே. இந்த அழகிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய பாடலுடைய வரிகள், தாயே திராவிட நன்னாடுல இருக்கக்கூடிய என் பாரத தாயே என்று நீர் அலைகள் ஆழ்ந்தெழுகின்ற கடலை ஆடையாக உடுத்தி கொண்டவளான நிலமென்னும் பெண் என்று அழகாக வர்ணித்திருக்கிறார். ஐயா தலைவர்களே, ஐயா உதயநிதி ஸ்டாலின், பொருள் புரியாம நீங்க பேசுறீங்களான்னு தெரியல. இதைத்தான் ஐயா வந்தே மாதரம் பாடல்லையும் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி சொல்லியிருக்கிறாரு. பெண், நமது பாரத பெண், நமது இமய முதல் குமரி வரை ஒரு பாரத தாயாக தான் அவர் உருவம் பண்ணியிருக்கிறார்கள், அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இதுல முதன்மை இரண்டாம் தன்மை என்பது உங்களுடைய மனதளவில் தான் இருக்குது. மக்களை பிரிட்டிஷ்காரன் பண்ண அதே வேலை தாங்க சார் நீங்க பண்றீங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்து ஆளுதல் ஒரு மேலாண்மை அல்ல, ஒரு சிறந்த மேலாண்மை அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திராவிட மாடல் ஆட்சியை தெளிவாக இது திருட்டு மாடல் ஆட்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இது சரியான அரசியல் கிடையாது. ஒரு நல்ல அரசியல் நேர்காணல் எப்படி இருக்க வேண்டும்? ஆளும் கட்சியை நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை உத்து நோக்கி அதில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக நீங்கள் எதிர் திசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை பொருள் புரியாம திசை திருப்பி தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் முதன்மை கொடுத்து மக்களை தூண்டிவிட வேண்டாம். நன்றி, வணக்கம்.